ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூத் ஸ்லிப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் NVSP அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் இருக்க ஃபஸ்ட்டு லிங்க்கு ஓட்டர் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே லோட் ஆகி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அது வந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் பேஜ் தான். ஸோ இதை வந்து நம்ம வேறு எந்த லிங்க்கையுமே கிளிக் பண்ண போகிறது கிடையாது. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துடுங்க. கீழே வந்ததுக்கப்புறமா சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிங்க் காட்டுது இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்க போகிறோம். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் தான் நம்ம பூத் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மளோட பூத் ஸ்லிப்பை 3 விதமாக டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று இபிஐசி, அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து நம்ம சர்ச் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து நம்ம அதர் டீட்டெயில்ஸ் கொடுத்து சர்ச் பண்ண முடியும். மூணாவது வந்து நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து அது வழியாக சர்ச் பண்ண முடியும். ஸோ இது 3 வழியாக வந்துட்டு நம்ம பூத் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. நான் தமிழ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். லாங்குவேஜ் இப்போ செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் இபிஐசி நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஓட்டர் ஐடி நம்பர் வந்து நம்ம கொடுக்கணும். ஓட்டர் ஐடியிலேயே இந்த நம்பர் வந்து இருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து கொடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட் என்ன அப்படிங்கிறதே செலக்ட் பண்ணிக்க போகிறேன். தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இபிஐசி நம்பர் வந்து நான் இந்த சைடு வந்து கொடுக்க போகிறேன். இபிஐசி நம்பர் அப்படிங்கிறது நம்ம ஓட்டர் ஐடியிலேயே இருக்கும். ஸோ அதை பார்த்து பொறுமையாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டேட்டு கரெக்டாக தமிழ்நாடு இருக்கா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா டைப் பண்ணிக்க போகிறோம். கேப்சா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து தெளிவாக பொறுமையாக கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்களா இல்லை ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்களான்னு பொறுமையாக டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வந்து காமிக்கும். இல்லைன்னா அகைன் உங்களுக்கு வந்துட்டு கேப்சா கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் அதை டைப் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பேஜ் கரெக்டாகிட்டு திருப்பியும் வராது உங்களுக்கு. இப்போ என்னோடய கேப்சா பார்த்து கரெக்டாக கொடுத்துட்டு நான் சர்ச் கொடுத்துட்டேன். சர்ச் கொடுத்த உடனே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. நான் என் ஹஸ்பண்டுக்கு தான் வந்துட்டு யூபிஐசி நம்பர் போட்டு இதை வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்ட உடனேயே வந்து டிஸ்பிளே ஆகிருச்சு. ஸோ கரெக்டாக நீங்களும் இதே மாதிரி ஃபில் பண்ணி கரெக்டாக கேப்சா டைப் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான ரிசல்ட் உங்களுக்கும் காட்டும். ஸோ என் ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு. அவங்க பார்ட் நம்பர் என்ன, அவங்க எந்த பார்ட்டு, ஸ்டேஷன் எது, எந்த இடத்துல ஓட் பண்ண போகிறாங்க, அவங்களோட டேடி நேம் என்ன, எல்லாமே வந்துட்டு காட்டிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன், வாக்காளர் தகவலை அச்சிடவும் அப்படிங்கிற அந்த லிங்க்கை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் காட்டும். இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஃபோஸ் எல்லாமே பிடிஎஃபாக வந்து உங்கள் ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டீங்க, ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டிங்கன்னா போதுமானது. இதையும் உங்களுடைய ஓட்டர் ஐடியும் காட்டினீங்கனாலே நீங்கள் ஓட் பண்ணிக்க முடியும் தாராளமாக. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபோஸ்க்கு நம்ம ஹனா விலாக் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா அண்ட் பாய்.